சிலைகளையே கனவாக கடை போய் வருவாங்க நான் வந்து விட்டேன் முடிவு வந்த தலைவா நம்முடைய தலைவரை நான் போகிறேன் வடதோசை வடக்கு திசை தலைவா. அங்கதான் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் வீடுதான். நீங்க தலைவர் வீட்டுல தான் எழுதி கொள்ளடிக்குவோம். நான் மேற்க செல்லுகின்றேன். மைசூர் மகாராஜா அவருடைய பிறப்பிற்கு அந்த மணிவரத்தை கலவான அது மட்டும் கிடையாது. அது பார்த்தவர் இமயமலை. பக்கத்துல சுரங்கப்பாதை. அந்த சுரங்கப்பாதை வழிகிட்ட செல்ல வேண்டும். அப்படி தெரியுமா? நம்முடைய குல தெய்வம் அன்னை காலகி தேவி. அங்கே சென்றால் பிள்ளைக்கு திரும்ப கொடுப்பாங்க. இதுதான் மலர்வனம். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. அப்படியா? ஆண்டி இதுக்கு முன்பதாக இது வர பார்த்ததே கிடையாது. நானும் பார்த்தது கிடையாது. அப்படியா? ஆண்டி அது பூத்துக்கிற மலரே அதெல்லாம் நம்ம தெரியுமா? என்ன மலரே? அதுல சாமந்தி. சாமந்தியா? ரொம்ப மங்களகரமா இருக்குது. ஆண்டி இது மலரே இது கொடிமல்லி. கொடிமல்லியா? அது ஆண்டி இது என்ன மலரே? இது ஜாதி மல்லி. ஜாதி மல்லியா? பக்கமே போக கூடாது. அது தலைவலி அடிப்பாய் ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? ஆமா பார்த்து பார்த்து அந்த அப்படியா?
அது என்ன பண்ண தெரியுமா? அது பெங்களூர் ரோஸ்ட். ஆமா அடி பாதி ரோஸ்ட் அந்த பூவே எனக்கு வேண்டாம். எப்படி மறைக்கு சேவல் அடி இருவருமே வாழ் கூறுவாங்க எப்படி அவங்க பாடுறா அவன் எல்லாம் பாடுறா ஜிலேபி அப்பதான் எடுத்து வரக்கூடிய ஆட்களை போட்டு தர முடியும். அதுக்காக நான் எப்படி கற்றுக் கொடுத்தேனோ அதே அவர் கொள்ளடிக்க வேண்டும் கிடையாது. கோயிலே ஆட்கள் திரண்டு வருவார்கள். ஆமா என்ன செய்வேன் ரெண்டு குண்டு வச்சிருக்கேன் அப்படியே எடுத்து எவ்வளவு போட்டாலும் வீசுவேன். துப்பாக்கி துப்பாக்கியா பாடி சாப்பிட்டு அப்படியே எடுத்து அந்த பணத்தையும் அந்த பொருளையும் அப்படியே சேகரித்து 5 பாகமாக பிரிக்க வேண்டும். நீங்க தான் எங்களுக்கு சந்தேகமே இருக்கிறது. நம்ம 3 5 பாகம் யாருக்கு தலைவா சந்தேகம்? ஆமாங்க ஒரு பங்கு முத பங்கு ஒரு பங்கு எனக்கு ஒரு பங்கு 3 அன்னை காளிகா தேவிக்கு போதும். நிறுத்துங்க. நிலையா இருக்கிற தெய்வத்துக்கு ஏன் பங்குன்னு கேட்கறேன். நாட்டு மக்கள்லாம் தெய்வத்துக்கு எதிராக நேர்த்தி கிடந்தாங்கன்னா அவங்க பிரிவு போட்டு திருவிழா ஏற்பாடு பண்றாங்க. ஆமா நம்ம கொள்ளடி இதுல ஏன் பங்குன்னு கேட்கறேன். அவசரப்படாத. அந்த ஆலயத்திற்கு வேண்டிய கோவில் பூசாரிக்கிறாருல்ல. ஆமா பண்றாரா? அவரு ஏதாவது குறை இருந்தால் அந்த திருப்பணிகள் ஆலய திருப்பணிக்கு ஒரு பங்கு. ஆமா 5வது பங்கு யார்? நம்முடைய முன்னாள் தலைவருக்கு ஒரு பங்கு. செத்து போன தலைவர்கள் எதுங்க பங்கு கொடுக்குறீங்க? இருந்த உலகமா இருக்கும். இருப்பு இருந்தால்தான் காலத்திலே வாழ்க்கையை கொண்டு தர முடியும். கஷ்டமான அத்தனை பேர் கொள்ளையிட்ட பிறகு அத்தனை பேர் ஒன்று கூடியதோ போது வழியில எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை தெரியும். கூட்டை எவ்வளவு வந்தாலும் பணம் பண்ணிட்டு கொள்ளையடிச்சு வந்து சேர்க்கல. ஏமாற்றக்கூடாது.